இங்க ஒரு சூப்பரான நிமோனிக்ஸ் ஷார்ட்கட் ஒண்ணு பார்க்க போறோம். காந்தி வந்து எந்த வருஷம் இந்தியாவுக்கு வராரு தென்னாப்பிரிக்கால இருந்து அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு இத கன்டின்யூ பண்ணுங்க. அப்படி இல்ல அப்படின்னா கண்டிப்பா இத வந்து படிச்சிருங்க. ஓகேங்களா? நான் லேட்டரா கமெண்ட்ல பின் பண்ணிக்கிறேன். ஓகே. காந்தி வந்ததுக்கு அப்புறமா அவர் கலந்து கொண்ட முதல் 3 முக்கியமான போராட்டங்கள் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு போனஸ் வேற குடுத்திருக்கேன். ஓகேங்களா? அதுக்கான ஒரு சின்ன ஷார்ட்கட் தான். எது ஃபர்ஸ்ட் அப்படின்றது கன்ஃப்யூஸ் ஆகும். ஓகேங்களா? நெறைய பேர் இயர்லாம் கரெக்ட்டா படிச்சிருப்பாங்க. ஆனா எது ஃபர்ஸ்ட் வரும், 2வது வரும் அப்படின்றதுல ஒரு சின்ன கன்ஃப்யூஸ் ஆகும். அதுக்கு தான் ஒரு ஷார்ட்கட் கேக். ஓகே. காந்தி வந்து இந்தியா வந்ததும் கேக் சாப்பிட்டாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க? காந்தி இந்தியா வந்ததும் கேக் சாப்பிட்டாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சி ஃபார் சம்பாரான், ஏ ஃபார் அகமதாபாத், கே ஃபார் கேதா, அப்புறம் இ என்ன சார்? எக்ஸ்ட்ரா. ஓகேங்களா? கொஞ்சம் அதிகமா கேக் சாப்பிட்டாரு. ஓகேங்களா? வந்தோனே அவருக்கு வந்து கேக் தான் அப்படின்ற மாரி ஒரே போராட்டம் தான் வரிசையா. ஸோ ஃபர்ஸ்ட் சம்பரான் வந்து 1917ல நடக்குது. அகமதாபாத் தொழிலாளர் இது வந்து பார்த்தீங்கன்னா, தொழிலாளர் மில் ஸ்ட்ரைக் நடக்கும். அது வந்து 1918ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கேதா வந்து 1918ல. அகமதாபாத் வந்து பிப்ரவரி, மார்ச் மாசத்துல நடக்கும். அ கேதா வந்து பார்த்தீங்கன்னா, மார்ச்ல நடக்கும். ஓகேங்களா? ஸோ கன்டினியூவா வரும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரவுலட் சட்டம். ரவுலட் சட்டம் நிறைவேற்றப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா, மார்ச் 1919. நமக்கு ரவுலட் சட்டம் 1919 ஏப்ரல்ல இந்த போராட்டம் பண்ணிருப்பாங்க. அப்போ காந்தி ஒரு முக்கியமான ஊர்ல ஒரு உரையாடல் ஒண்ணு நடத்திருப்பாரு. ஒரு மீட்டிங்ல வந்து பங்கேற்றிருப்பாரு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் முக்கியம். இதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான போராட்டம் 1920ல ஒத்துழையாமை போராட்டம் நடக்கும். அப்புறம் சௌரி சௌரா. இப்படி கதை கன்டினியூவா போகும். நமக்கு இப்போ காந்தி வந்தோனே நமக்கு இந்தியாவுக்கு வந்ததும் கலந்து கொண்ட நடத்திய போராட்டங்கள் எதெல்லாம்? கேக். ஓகே. காந்தி இந்தியா வந்ததும் கேக் சாப்பிட்டாரு. ஓகேங்களா? உங்களுக்கான கொஸ்டின் காந்தி எந்த இயர்ல இந்தியாவுக்கு தென்னாப்பிரிக்கால இருந்து வந்தாரு? அப்படின்றது உங்களுக்கான கொஸ்டின். ஸோ கேக்க மறந்துறாதீங்க.